அந்த கண்ணை அந்த இடத்திலேயே குணப்படுத்தி கண் கொடுத்த நாயகியாக, கண் கொடுத்த ஆத்தாளாக, கண்ணாத்தாளாக, கண்ணுடைய நாயகியாக இந்த அம்மா வெளியே வந்து நிக்கிறாங்க. சரி, இப்படியாக சாமி வெளியே வந்துருச்சு. அதுக்கப்புறமா எப்படி கோயில் வாங்குச்சு அப்படிங்கிறது தான் இன்னமுமே சுவாரஸ்யமான விஷயம். இங்க இருக்கக்கூடிய அந்த கோனார் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, சாமி வெளி வந்ததுக்கு அப்புறமா சாமிய இந்த பரண்ட குளத்துல இருந்து வடதிசையை நோக்கி, அதாவது நாட்டரசங்கோட்டையை நோக்கி கொண்டு போறாங்க. அவங்க நாட்டரசங்கோட்டைக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் போகல. ஆனா பெரண்ட குளத்துல இருந்து கிளம்பி வடக்கு நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது நாயன்மார் குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துடைய கீழ்ப்புறத்துல கிழக்கு நோக்கி அம்மனை வச்சிடறாங்க. அதுக்கு மேல அம்மனை சுமந்து வர முடியல, தூக்கி வர முடியலன்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு மறுநாள் காலையில வந்து அம்மனை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுநாள் வந்து வச்ச இடத்துல இருந்து சாமியை தூக்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாமி அங்க இருந்து நகர மாட்டேங்குது.